Hi all, Assalamu alaikum, welcome back to Risha's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன்று இல்லை ரெண்டு, சோலா அண்ட் பட்டூரா. இந்த ரெசிபி வந்து செம மஸ்தாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்லா ரெடி பண்ணணும். போட்லானா பொட்டலம் தான், அதாவது ஒரு காட்டன் துணி, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னான துணியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதில் ஒரு கருப்பு ஏலைக்காய், 2 பிரியாணி இலை, 3 நம்மளோட பச்சை ஏலக்காய் இருக்குல்ல அது 3, அது கூட 3 பட்டை. நான் வந்து இங்கே சின்ன சைஸ் தான் எடுத்துருக்கேன். அது கூட 4 கிராம்பு மிளகு வந்து நான் இங்கே 8லேருந்து 10 மிளகு தான் ஆட் பண்ணணும். அதனால் நான் இங்கே 10 மிளகு எடுத்திருக்கேன். இப்போது இது கூட நம்ம வந்து டீ தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஒயிட் சன்னால தான் பண்ணுறோம், ஆனால் அதுக்கு ஒரு கலர் வரணும்ல, அதனால நம்ம டீ தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நம்ம நல்லா பொட்டலம் கட்ட போகிறோம். அதாவது நல்லா 2 முடிச்சு நான் போட போகிறேன் ஆப்போசிட் சைட்ஸில். இந்த ஸ்பைசஸோட பொட்டலத்தை நம்ம வந்து எந்த குக்கரில் நம்ம ஒயிட் சன்னாவை அவிக்க போகிறோமோ அந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம வந்து 3 கப், அதாவது 250 ml கப்பில் 3 கப் சன்னாவை நான் முதல் நாளே நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். அது நல்லா ஊறி இருக்குது. அதை நான் இதில் மறுபடியும் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இங்கே 3 கப் சன்னாவையும் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன், ஏன்னா வாட்டரோட மெஷர்மெண்ட்காக. இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் 1 டீஸ்பூன் சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். எந்த பவுலில் நான் வந்து 3 கப் சன்னா எடுத்திருந்தேனோ அதே பவுலில் 3 கப் வாட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுதான் தண்ணியோட ரேஷியோ. இப்போ நம்ம இது ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். நான் இங்கே ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசிலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வட்டோடனே ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்போ என்னோடய சன்னா வந்து நல்லா குக்காய் கிடச்சிருந்துச்சு. ஒவ்வொரு குக்கரை பொறுத்து அதோட விசில் அண்ட் டைமிங் வந்து வேரி ஆகும். இப்போ நம்ம வந்து பட்டூராவோட மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் 3 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 250 ml கப்பில் 3 கப் மைதா மாவு எடுத்ததுனால நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் செமோலினா, அதாவது ரவை எடுத்துக்கிறேன். ரவை வந்து நான் இங்கே லைட்டாக இந்த ரோஸ்டட் ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் ரவைனா கூட நோ ப்ராப்ளம். இதில் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரவை எந்த அளவு எடுத்துருக்கோமோ அந்த அளவு தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். அது கூட கொஞ்சோண்டு சால்ட் டேஸ்ட்டுக்காக, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதனால நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கர்ட் ஆட் பண்ணணும். நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து அதை மாவு பதத்துக்கு, அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூசனப்பாக இருந்தால் கூட நல்லது தான். இப்போ நான் இதனால நீட் பண்ணிட்டேன். மாவோட பதம் வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, நல்ல ஒரு இடப்பதமாக இருக்கணும். இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக நீட் பண்ணிக்கிறேன். நீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து இது நல்லா ஊறணும். இதை நான் வந்து அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம சன்னா மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறமா நம்ம அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனேயே அதில் 3/4 டீஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓமம் ஓரளவு ஹீட் ஆகி வரும்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு விழுது தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் வந்து இஞ்சியும் பூண்டையும் பொடிசாக அரிஞ்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும். நான் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சு தான் வதக்குறேன். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணும்போது நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன், சாரி. நான் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் 3 டீஸ்பூன் சன்னா மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 3 தக்காளியை நான் வந்து பொடிசாக அரைச்சி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும். இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நான் இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படி க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறேன். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஆயில் நல்லா பிரிஞ்சு நம்மளோட தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இதில் நான் 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க.
மசாலா வதங்குற டைம் வந்து நம்மளோட சன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். சன்னா நான் ப்ரெஷர் இறங்க விட்டுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் இருக்கிற பாட்டிலாகவே எடுத்துடுறேன். நம்மளோட சன்னா வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நமக்கு இந்த வாட்டரும் வேணும், நம்மளோட பாயில்டு சன்னாவும் வேணும். அதனால இதை நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன், அதாவது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது 1-2 கொண்டக்கடலை வந்து உடையும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது திக்னஸ் தான் கொடுக்கும். இதில் கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொண்டக்கடலை அவிச்ச வாட்டரையே நான் இங்கே 3 கரண்டி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் நீங்கள் சால்ட் பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி வச்சு நான் 15 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சன்னா வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. அது வந்து நல்லா திக்காகவும் நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அதோட ஸ்மெல் சான்ஸே இல்லை. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சன்னா ரெடி. இப்போ நம்மளோட பட்டூரா மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும் டெவலப் ஆகி வந்திருக்கு. இதை இந்த மாதிரி லைட்டாக ஒரு 4 டைம்ஸ் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸாக பெனைய வேணாம். இதில் லெமன் சைஸ்க்கு சின்ன பாலாக நம்மளோட மாவை எடுத்துக்கிறோம். அதனால உருட்டி நம்மளோட ஒர்க்கிங் போர்டில் வச்சு பருத்தி எடுத்துக்க போகிறோம். இதில் நான் வந்து தொடுமாவை எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஆயில் தான் லைட்டாக ட்ரிசில் பண்ணி விட்டுட்டு நான் பருத்தி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து நம்ம வீட்டுக்கு நார்மலாக போடுற மாதிரி தான் பூரி ஷேப் ரெடி பண்ணுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஹோட்டல் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா நீங்கள் மீடியம் சைஸ் பவுல் எடுத்து பருத்திக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருந்ததில் மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்மளோட பட்டூராவை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்ம சுகர் அண்ட் செமோலினா ஆட் பண்ணதுனால அதனால கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக வந்திருக்கு. பர்ஃபெக்டாகவும் இருக்கு. மாவை எண்ணெயில் ஆட் பண்ண உடனே கரண்டியை வச்சு சைடில் இந்த மாதிரி ஆயிலை ட்ரிசில் பண்ணி கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட பட்டூரா வந்து நல்லா உப்பி ஃப்ளஃபியாக வரும். இப்போ நம்மளோட சோலா பட்டூரா நார்த் இந்தியன் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே சோலை நீங்கள் சர்வ் பண்ணும்போது மட்டும் லைட்டாக சாப்டு ஆனியன்ஸும் கொரியாண்டர் லீவ்ஸும் அது மேலே தூவி விட்டீங்க அப்படின்னா பார்க்க அழகாகவும் அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.